50-30-20 ரூல், 40% EMI ரூல், 30% ரெண்ட் ரூல், 1% மெயின்டெனன்ஸ் ரூல் இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. மிடில் கிளாஸாக வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி வாழ்ந்து அதில் முன்னேறுவது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். அப்படி முன்னேறுவதற்கான எளிமையான வழிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என் வாழ்க்கையிலே இல்லைப்பா அப்படின்னு கேட்டால், இது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபினான்ஷியலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறது எந்த இடத்துல அப்படின்னா, நாம் இந்த 50-30-20 அப்படிங்கிற அந்த ரூலை ஃபாலோ பண்ணாமல் போகும்போது தான். எப்படியா இருந்தாலும் இந்த ரூலே தெரியாத நிறைய பேர் இந்த ரூலில் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்வீர்கள். 50-30 மற்றும் 20 இதில் நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படிங்கிறது தான். இதில் நீட் அப்படிங்கிறது தான் 50%. இந்த நீட்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்க வேண்டிய இஎம்ஐ இருக்கலாம், இல்லாட்டி நம்ம கொடுக்க வேண்டிய வாடகை நீடு தான், அதை கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். அடுத்ததாக வரக்கூடியது க்ரோசரிஸ், சாப்பாட்டுக்கு நம்ம என்னப்பா செய்வோம், க்ரோசரிஸ். அடுத்ததாக யூட்டிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரியான யூட்டிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்சூரன்ஸ், எஜுகேஷன், லோன் பேமெண்ட், இது எல்லாமே நம்முடைய நீட்ஸ். உங்களுக்கு 50,000 ரூபா சம்பளம் இருக்குது அப்படின்னா 50% உங்களுடைய நீட்ஸாக தான் இருக்கணும். 50%க்கு மேலே உங்களுடைய நீட்ஸ் எங்கேயாவது மாறுது அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்முடைய க்ரோசரிஸ் பார்த்தோம். இந்த க்ரோசரிஸ் கொஞ்சம் கூடுதலாகிடுச்சுன்னா நம்முடைய சம்பளத்தில் 50% அப்படிங்கிறத இந்த நீட்ஸுக்காக கொடுத்துருந்தோம்ல, அதை நீங்கள் க்ரோசரிஸ், விலை கூடின க்ரோசரிஸ் வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்படின்னு சொல்லி ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் 50% உங்களுடைய ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும். அடுத்ததாக 30% அப்படிங்கிறது நம்முடைய வாண்ட்ஸ் தான். வாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? என்டர்டைன்மெண்ட், ஷாப்பிங், ஹாபீஸ், கிஃப்ட், இது எல்லாமே வாண்ட்ஸ். நம்ம யாருக்காவது கொடுக்க நினைப்பது, அத்தியாவசியமாக கிடையாது, பட் கொடுக்க நினைப்போம்ல. என்டர்டைன்மெண்ட், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் பார்க்குறது. ஹாபீஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயாவது ஊர் சுற்ற போகிறது, யாருக்காவது ரொம்ப பெரிய அளவில் ஒரு கிஃப்ட் கொடுப்பது, இது எல்லாமே வாண்ட்ஸ். இது உங்களுடைய சேலரியில் 30% அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும் ஒவ்வொரு மாதமும். அடுத்ததாக இருப்பது தான் 20%. இந்த 20%ல் சேவிங்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வரும். பட் என்னுடைய கால்குலேஷன் அடிப்படையில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தவறான எண்ணமாக பார்க்கப்படுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சம்பளத்தில், மாத சம்பளத்தில் வெறும் 20% மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுடைய பணத்தை கேபிட்டல் கேரண்டியாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம தமிழ் பட்சத்தில் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒவ்வொரு என்எஃப்ஓலாம் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி இந்த மாதத்திற்கான இன்னும் 3 தினங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு என்எஃப்ஓவை ஐசிஐசிஐ அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃபினுடைய ஸ்மால் கேப் 250 மொமெண்டம் குவாலிட்டி 100 இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான். இதில் 250 ஸ்மால் கேப் நிறுவனங்களை எடுத்து அதில் 100 பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற நிறுவனங்களில் நாம் போடக்கூடிய ப்ரீமியத்தில் ஒரு பகுதியாக அங்கே இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை நமக்கு தருவாங்க. இது மட்டும் கிடையாது, இதில் டேக்ஸ் சேவிங்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. 2.5 லட்சம் ரூபாய் வரை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது இல்லை. கடந்த 10 வருடங்களில் நம்ம இந்த என்எஃப்ஓனுடைய இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 5 வருடங்களில் 32.6%, கடந்த 10 வருடங்களில் 22% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2014 ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டிருந்தோம்னா 2024 அது ஒரு 73 லட்சம் ரூபாயாக கிடைச்சிருக்கும். அப்போ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே என்ன ஒரு வித்தியாசம் வந்துடுது விக்கி, சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமான வித்தியாசம் என்னென்னா, சேவிங்ஸில் நம்மளால் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத பீட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஆர்டி எஃப்டிலாம் போடுறோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சேஃபான மணி நம்முடைய இன்ஃப்ளேஷனில் அடி வாங்கிடும். ஆர்டி எஃப்டி போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு 6-7% மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். 6-7% அப்படின்னு சொல்கிறதும், நம்முடைய இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது 7%க்கு மேலே வந்துடுது அப்படின்னு சொல்கிறதும், நம்ம போடுற பணத்தை அப்படியே திரும்ப எடுக்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணணும், அதிகமாக எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியும் தெரியாது, இல்லை எனக்கு பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா நம்ம கேபிட்டல் கேரண்டியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான என்எஃப்ஓலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கேட்கணும். நிறைய விஷயங்கள் படித்த பிறகு தான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், அடுத்தா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50-30-20 ரூல் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டால் போதாது. அதை நம்முடைய குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லி புரிய வைக்கணும்.
ஏன்னா நம்ம புரிதல் வேறு, குடும்ப உறுப்பினர்களுடைய புரிதல் வேறு. அப்போ அவங்களுக்கு இந்த 50-30-20% அப்படிங்கிறதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பருக்கு அடிக்கடி சினிமா தேட்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த 50-30-20 ரூலில் ஒரு ஓட்டை விழுந்துடும். ஒரு இடத்துல விழக்கூடிய ஓட்டையை நிரப்புவதற்காக நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த 50% கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு 40% மாற்றி ஒரு 10% எக்ஸ்ட்ராவாக 40-40-20 மாற்றுவீங்க. பட் ஒரு ரூல் அது ரூலாக தான் இருக்கணும். எக்காரணம் கொண்டும் அந்த ரூலை நீங்கள் பிரேக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரூலெல்லாம் பிரேக் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த 50-30-20 ரூல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபினான்ஷியலாக செட் ஆகிறதுக்கு சாத்தியப்படும். அப்போ இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி பார்த்து செலவழிக்கிற அந்த பக்குவம் நமக்கு இருக்கான்னு கேட்டால், இந்த பக்குவம் இல்லாததுனால தான் நம்மில் நிறைய பேர் கடனாளியாக இருக்கிறோம். இல்லை இந்த மிடில் கிளாஸ் பர்சன்ஸால் பெரிய அளவில் சக்ஸஸ் அப்படிங்கிறத காண்பிக்க முடியலை. வாழ்ந்து போகிறோம், சாப்பிட்டு போகிறோம், கொஞ்சமாக என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் பெரிய அளவில் நம்ம குடும்பம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பனென்ஷியல் க்ரோத் அப்படிங்கிறது கிடச்சிச்சான்னு பார்த்தா இல்லை. ஸோ இந்த 50-30-20 ரூல் அப்படிங்கிறது ஒரு ரூல் தான். இதை விட இன்னொரு ரூல் இருக்குது, அதுதான் 40% இஎம்ஐ ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 40% இஎம்ஐ ரூல், எதுக்கெடுத்தாலும் இஎம்ஐ வாங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா இந்த 40% இஎம்ஐ ரூலை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நிறைய லோன் எடுத்திருப்போம், நிறைய இஎம்ஐ எடுத்திருப்போம். எந்த இஎம்ஐ? கார் இஎம்ஐயாக தான் இருக்கும், ஹவுஸ் இஎம்ஐயாக தான் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், வேறு ஏதாவது இப்படின்னு சொல்கிற பல இஎம்ஐக்கள் எடுத்து வச்சுருப்போம்ல. இந்த இஎம்ஐ எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணுறது உங்களுடைய மந்த்லி இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மந்த்லி இன்கம்த்தினுடைய 40% தான் இருக்கணும். 60 ரூபாய் உங்களுடைய பிற செலவுகளுக்கும் 40 ரூபாய் இஎம்ஐக்காக மட்டுமே மாற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் செகண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ரூல் 50-30-20 அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜஸ்ட் கடன் இஎம்ஐ அப்படிங்கிறத மட்டும் 40%, மீதம் இருக்கும் எல்லாமே 60% உங்களுடைய தேவைகளை முடித்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளும் வரலாம். அது எல்லாமே உங்களுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்க வேண்டும். நான் முதலே சொன்ன மாதிரியான அந்த என்எஃப்ஓலாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். என்ஐவி 10 ரூபாய்க்கு இப்போது இந்த 31ஆம் தேதி வர மட்டும்தான் வாங்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரிப்பா, எனக்கு 40% இஎம்ஐயும் பிடிக்கல, 50-30-20 ரூல்ஸும் பிடிக்கல, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் வேறொரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் 30% ரெண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாடகைக்கு வீடு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீர்கள் என்றால், வாடகைக்கு வீடு மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம வாடகைக்கு எடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு வண்டி இங்கேருந்து அங்கே உபருக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா அது வாடகைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான். அடிக்கடி நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், சொந்த வாகனம் இல்லாததுனால வாடகைக்கு வாகனம் எடுத்து ட்ராவல் பண்ணுற எல்லாமே இந்த 2க்கு கீழே வந்துடும். ஸோ வீட்டு வாடகையிலிருந்து அடுத்தா நீங்கள் வாடகைக்கு எடுக்கக்கூடிய வெஹிக்கிள் வர எல்லாத்தையுமே செலவழித்து பார்க்கும்போது 50,000 ரூபா நீங்கள் சேலரி வாங்குற பர்சனாக இருந்தீங்கன்னா 15,000 ரூபா மட்டும்தான் இந்த ரெண்ட்டுக்காக நீங்கள் செலவழிக்கணும். வீடே 10,000 ரூபா 12,000 ரூபாய்க்கு நம்ம வாடகைக்கு கொடுத்துட்ருக்கோம் விக்கி. அப்போ மீதம் 3,000 மட்டும்தான் இந்த 2 சம்பந்தமான விஷயங்களில் கொடுக்கணுமான்னு கேட்டால் அவ்வளோதாங்க கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கவே கூடாது. இல்லை விக்கி, நான் ஒரு மிடில் கிளாஸ் தான், ஆனால் எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை நான் வாடகைக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு இதில் இன்கம் இருக்கே அப்படின்னு கேட்டால் உங்களுக்கும் ஒரு ரூல் இருக்குது. அதுதான் 1% மெயின்டெனன்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன 1% மெயின்டெனன்ஸ் ரூல்? வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம ஒரு வீடை வச்சுருக்கோம், அந்த வீட்டை ரெண்ட்டுக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார் வச்சுருக்கோம், காரை ரெண்ட்டுக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான நேரத்தில் காருக்கான வேலைகள் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல். ஸோ வீடை மட்டும் நம்ம உதாரணமாக பார்த்துக்கலாம். 50 லட்ச ரூபா வீடு, 50 லட்ச ரூபா வீடை வாடகை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு மாதம் ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கிட்டாலும் வருஷத்துக்கு நீங்கள் 1% அந்த வீட்டினுடைய 1% தனியாக மாற்றி வைக்கணும். அதாவது 50,000 ரூபாய். என்னடா 50,000 ரூபாய் எதுக்கடா நான் மாற்றி வைக்கணும்னு கேட்டால், பெயிண்ட் அடிக்கிறதுக்கா இருக்கலாம், இல்லை அங்கே ஏதாவது ஒரு பிளம்பிங் ஒர்க் வந்துடும், இல்லை சாக்கடை அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும், இப்படிங்கிற பல பிரச்சனைகள் வரும். ஸோ சொந்த வீடு நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1% மெயின்டெனன்ஸ் ரூல் அப்படிங்கிறது தான். இப்படிலாம் ரூல் படியாக நம்ம வாழ்க்கையை நம்ம நகர்த்த முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த ரூல் பேசினாலே நமக்கு இப்போ பிடிக்கிறதே கிடையாது. ஆனால் என்ன, மிடில் கிளாஸ் வாழ்க்கையை கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கான ஃபென்சஸ் அப்படிங்கிறது, வேலி அப்படிங்கிறதும் இருக்கணும். இதற்காகத்தான் இந்த ரூல்ஸ் சொன்னனே தவிர இதே மாதிரி இன்னும் 10-12 ரூல்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாமுங்கிறதுக்காக இந்த ஒரு 3 ரூலை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்.
நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃபினுடைய ஸ்மால் கேப் 250 மொமெண்டம் குவாலிட்டி 100 இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். என்ஏவி 10 ரூபாய்க்கு வாங்கினா இன்னும் 4 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. பட் இதை நான் சொன்னேன், நீங்கள் வாங்கவே கூடாது. தெளிவாக யோசித்து அதுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆன பிறகு உங்களுக்கு வாங்கலாம். அதற்கான ஈஸியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலாக இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.